தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20% வாக்கு வங்கியை வாங்கிட்டோம். ஆட்சி மாற்றத்துக்கு நம்ம வித்துட போகிறோம். அடுத்தது நம்மளுடைய டார்கெட். புதுச்சேரி ரொம்ப சின்ன மாநிலம், வெறும் 30 சட்டமன்ற தொகுதி தான். அதில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு சத்தம் போட புசி ஆனந்த் கப்ஷிப் கபர்தான். ஆனால் அதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது 2 முக்கியமான அரசியல் பார்வைகள் இருக்குது. அதில் ஒன்று, கொள்கை தலைவர்களை காட்டிலும் இப்போ வந்துட்டு திமுகவை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா, அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆர், இவங்க 2 பேரும் தன்னுடைய மறைமுகமான ஒரு போக்கு புதுச்சேரியில் ஏற்பட்டிருக்கு. அதாவது தாவேகா ப்ளஸ் ஒரு கிறிஸ்டியன் பேஸ் ஓட் பேங்கை விஜயம் குறி வச்சு ஜான்குமாருக்கு ஆதரவாக பேச 2026 சட்டமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரியில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு டிவிக்கே ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம். அந்த வரிசையில் புதுச்சேரி மாநிலத்தில் தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய முதலாவது மக்கள் சந்திப்பை நடத்தி முடிச்சிருக்காரு. அதனுடைய அரசியல் தாற்பயங்களை அதோடைய பின்னணி விஷயங்களோட சேர்த்து பிஒய் டாக்ஸில் நம்ம பேசலாம். பாண்டிச்சேரிக்கு போயிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம பிஒய் டாக்ஸில் இந்த வீடியோ நம்ம தொடங்கலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20% வாக்கு வங்கியை வாங்கிட்டோம். ஆட்சி மாற்றத்துக்கு நம்ம வித்துட போகிறோம். அடுத்தது நம்மளுடைய டார்கெட் நம்ம புதுச்சேரி தான். புதுச்சேரி ரொம்ப சின்ன மாநிலம், வெறும் 30 சட்டமன்ற தொகுதி தான். அதில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையூட்டும் சொற்களை புசி ஆனந்த் வந்துட்டு விஜய்க்கு கொடுக்க, விஜய் புதுச்சேரி மாநிலம் உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு திடலில் தன்னுடைய மக்கள் சந்திப்பை காலையில் நடத்தி முடிச்சு இருக்கார். QR கோடு வச்சு தான் உள்ள தொண்டர்களுக்கு அனுமதி, தமிழ்நாட்டு தொண்டர்கள் உள்ளே வரக்கூடாது, மரத்து மேலே ஏறக்கூடாதுன்னு ஒரு 11 விதமான கட்டுப்பாடுகளை தாவேகா பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் கேட்டாலும் தாவேகா தொண்டர்கள் அவங்க சொல் பேச்சு கேட்கல. வழக்கம் போல் கேட்டை உடச்சிட்டு உள்ளே போகிறது, இஷ்டத்துக்கு மரங்கள் மேலே பள்ளிக்கூட சோறு மேலாம் ஏறுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அது மீறி புசி ஆனந்தே ஒரு தன்னுடைய தான் போட்ட கோட்டை தானே தாண்டினார். அதாவது QR கோடு இல்லாமல் வந்தவங்களை வந்து உள்ளே அவர் அலோவ் பண்ணார். அப்போ அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த SSP ஈஷா சிங்ன்ற போலீஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு சத்தம் போட புசி ஆனந்த் கப்ஷிப் கபர்தான்ட்டு அப்படி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். ஆனால் அவங்க சொல்லும்போதே 40 பேர் உயிரிழந்திருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு பாடம் சொல்லி தராதிங்கன்ட்டு ரொம்ப கடுமையான சொற்களை உதிர்க்க தாவேகா நிர்வாகிகள்லாம் தலைதறிக்கி ஓடிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சுது. மேடையில் ஏறின புசி ஆனந்த் வந்துட்டு நம்ம புதுச்சேரியிலையும் ஆட்சி மாற்றத்துக்கு நம்ம வித்துடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முதல் படி எடுத்து வைக்க, அடுத்து வந்த தாவேகா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு தில்லிருந்து அங்கே கூட மோதிப்பாருங்கன்ட்டு பாண்டிச்சேரியில் போய் உட்காந்துட்டு திமுகவுக்கு சவால் விடுத்தார். இங்கே இருக்கிற போலீஸை பார்த்து கற்றுங்க, நீங்கள் எங்களுக்கு பர்மிஷன் தரத்துக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க, பாண்டிச்சேரி போலீஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க, இறுதியாக ஒரு பெரிய உரையை நிகழ்த்துவார்னு எதிர்பார்த்து விஜய் அழைக்கப்பட்டார். விஜய் வரக்கும் போல் அந்த அவருடைய பிரச்சார வாகனத்துக்கு மேலே வந்தார். எல்லார்ட்டையும் கேட்க காமிச்சார். கழுத்தில் புதுசாக ஒரு அந்த கருகமணி மாலையா அப்படி ஒரு மாலையை போட்டிருக்கார். இதுக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் போட ஆரம்பித்து எல்லாருமே போட்டாங்க இல்லையா, அந்த மாலையை திருப்பியும் இவர் போட்டிருக்கார். தேர்தலில் வெற்றி பெறணும் என்ற வேண்டுதலாக என்னென்னு தெரியல. அவர் பேச ஆரம்பித்த பிறகு பெரிய, ஏன்னா புதுச்சேரிக்கு ஒரு ஸ்டேட்டு, விக்கிரவாண்டியில் பேசுனது போல், மதுரையில் பேசுனது போல் அவர் பெரிய உரையை நிகழ்த்துவார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. அவர் வெறும் 12 நிமிஷம் மட்டும் தான் பேசினார். அதுக்கு மேலே அவருக்கு பாயிண்ட் இல்லை போல், அதனால் விட்டுட்டார். ஆனால் அதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது 2 முக்கியமான அரசியல் பார்வைகள் இருக்குது. அதில் ஒன்று, வழக்கம் போல் அவர் என்ன சொல்லுவார், 1977 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அதுக்கு முன்னதாகவே 74லேயே புதுச்சேரியில் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சு, அதுபோல் நாங்கள் புதுச்சேரியில் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையூட்டும் சொற்களை சொன்னார். ஆனால் மேடையில் அந்த பின்னணி விளம்பரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாவேகாவோட கொள்கை தலைவர்கள் இருப்பாங்களே, அம்பேத்கர், தந்தை பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள், இவங்களுடைய படங்கள் ஸ்டாம்ப் சைஸு சுருங்கிட்டு பேரறிஞர் அண்ணாவுடைய படமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட படமும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடுவில் விஜய் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் இப்போ அதிகமாக வருது. கொள்கை தலைவர்களை காட்டிலும் இப்போ வந்துட்டு திமுகவை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா, அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆர், இவங்க 2 பேரும் தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவருடைய அரசியல் பாதையை போகிறாருன்றது ஒரு கவனிக்கத்தக்க செய்தி. இது அதிமுக நிர்வாகிகள், அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். தன்னுடைய உரையில் வந்துட்டு விஜய் வந்து 2 விஷயங்களை குறிப்பிடுறார். என்னென்னா, ஒன்றிய அரசாங்கம் விமர்சிக்கிறார், இது யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் மாநில அந்தஸ்து தரலை, இங்கே வந்துட்டு ஒரு ஐடி ஹப் உருவாக்கலை, தொழில் கட்டமைப்பு உருவாக்கலை, கடலோர ரயில் பாதையை உருவாக்கலை அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சுட்டி காட்டுறாரு. வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான். ஆனால்
புதுச்சேரி மாநிலத்தை ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் ரங்கசாமி இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு எந்த விதத்துலையுமே அவர் வந்து கடுஞ்சொல் சொல்லி விமர்சிக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் சிஎம் சார் அப்படின்னா பேசினார் இல்லையா, ஆனால் புதுச்சேரியில் அப்படி பேசவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்தளவுக்கு எங்களுக்கு மாற்று கட்சியாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நம்ம ரொம்ப இணக்கமாக சொன்னார். அப்படின்னா ஒரு மறைமுகமான ஒரு போக்கு புதுச்சேரியில் ஏற்பட்டிருக்கு. அதாவது தாவேகா ப்ளஸ் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி. ஏன்னா அங்கே பிஜேபி இருக்குது, பிஜேபி கூட்டணிக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் முட்டல் முதல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க தனிச்சு நிற்கலாமா, என்ஆர் காங்கிரஸ் ஒரு கணக்கில் இருக்காங்க. இந்த பக்கம் தேசிய மக்கள் மன்றம்ன்ற ஒரு அமைப்பு நிறுவி அதை கட்சியாக மாற்ற துடிச்சிட்டு இருந்தார் அந்த லாட்ரி அதிபர் மார்ட்டினுடைய மகன் ஜோ சார்லஸ் மார்ட்டின். அதுக்கு ஆதவர்ஜுனா மச்சான்றதுனால முட்டு கொடுத்து வேலைக்கே ஆகாது அவர் தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்றைய உரையை வந்துட்டு தேசிய மக்கள் மன்றத்துக்கு ஒரு ஆப்பு அவரை கைட்டி விட்டுட்டாங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கூட்டணி கிடைச்சா நாங்கள் கூட்டணி இப்போ தயாராக இருக்கின்ற மாதிரி வாயை விட்டு கெஞ்சியே பார்த்தாரு ஜோ சார்லஸ் மார்ட்டின். ஆனால் தன்னுடைய உரையில் ஜேசிஎம்மை தொட்டு கூட பார்க்கல விஜய். அதனால அவர் கை கழுவிட்டதாக புரிஞ்சிக்கலாம். திமுக கூட கூட்டணி வைக்க முடியாது, அதிமுக கூட கூட்டணி இன்னும் அதிகாரமாக தமிழ்நாட்டிலே உருவாகலை. அதனால் புதுச்சேரி மாநிலத்தில் ஓர் எல்லை வரை இப்போது வரைக்கும் விஜயோடைய நடவடிக்கைகள் அந்த பேச்சை பார்க்கும்போது என்ஆர் காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி வைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கட்டமாக இந்த தேசிய மக்கள் மன்றத்துக்கு பின்னணியாக இருந்து இயக்குவது யாருன்னா ஜான்குமார் எக்ஸ்எம்எல்ஏ இருக்காருங்களா, அவர் ஒரு முக்கியமான புள்ளியாக இருந்து ஜேசிஎம்க்கு சார்லஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் தன்னுடைய இந்த 12 நிமிஷ உரையில் வந்துட்டு விஜய் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஜான்குமார் வந்து குறிப்பிடுறார், ஒருத்தர் வந்து அமைச்சராக்கியிருக்கீங்க ஆனால் அவருக்கு இன்னும் இலாக்காவே நீங்கள் தரவே இல்லை, இப்படி ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் நீங்கள் இப்படி ஒதுக்கி அசிங்கப்படுத்தலாமான்னு கேட்குறாரு. ஒரு கிறிஸ்டியன் பேஸ்ட் ஓட் பேங்கை விஜயம் குறி வச்சு ஜான்குமாருக்கு ஆதரவாக பேச, ஜான்குமார் ஒன்றுமே தெரியாத முகம் தெரியாத இந்த ஜேசிஎம் சார்லஸ் மார்ட்டின் பின்னாடி போகிறதுக்கு நாடறிஞ்ச முகமான விஜய் பின்னாடி போகிறது ரொம்ப நல்ல தானே முடிவுக்கு வந்திருப்பார். இந்நேரம் தாவேக்கால் இணைஞ்சிருக்கலாம். புதுச்சேரி மாநிலத்துக்காக தன்னுடைய ஒரு முக்கியமான போஸ்டிங்கும் நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் உருவாயிருக்கலாம். இந்த வகையில் பார்க்கும்போது விஜயோடைய புதுச்சேரி வருகை என்ஆர் காங்கிரஸ் டிவிகே கூட்டணிக்கும் ஜான்குமார் தாவேக்காவில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தந்திருக்கு. அதனால் அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரியில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு டிவிக்கே ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது பிஒய் டாக்ஸ் டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.